సార్ నమస్కారం. నమస్కారం. శ్రీరంగవీర రఘుపుంగవ వేదమౌళి గురువీడతేంద్ర కరుణా పరిణామ బోధం శేషాచలే సుచిరబోధిత ఛాత్ర బృందం శేషాద్రినాథ గురువర్యమహం ప్రపద్యే. எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். அடுத்த பாடம் பார்க்க இருக்கிறோம். சஹதௌதே ஏஷா ஏதௌ ஏதே இதெல்லாம் பார்த்துட்டோம். அயம் இமௌ இமே அகம் பவான் பவதி துவம் அப்படின்றத பார்க்கறோம். சாரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சாரி, கேளுங்க. ஏடி சாப்பிட்றாங்க போட்டதுல ஏதே சாத்திராக ஏதே கே அதனுடைய கொஸ்டின் ஏதே கே அதுக்கு ஏதே சாத்திராக ஸ்திரீலிங்கமா இருந்தா ஏதாக சாத்திராகான்னு வரணும். அதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அடியேன் சார், இப்ப இந்த லெசன் நம்பர் 4 நம்ம சொல்றோம் இல்லையா? அப்புறம் இந்த லெசன் நம்பர் 4ங்கிறத சான்ஸ்கிரிட்ல என்னன்னு சொல்லணும்? லெசன் நம்பர் சதுர்த்தா பாடக. சதுர்த்தக பாடகா. ஓகே சார். சாரி, நடுவுல கனெக்ஷன் போயிடுத்து. அடியேன் சொல்லுங்க. அடியேன் கேட்கணும். என்னன்னா ஏதே சாத்திராகான்னு போட்டதுல கேள்வி கேட்கணும்னா நான் கே சாத்திராகான்னு போட்டிருந்தேன். அது தப்பு இல்லையா? தப்பு. ஏதே கே ஏதே சாத்திராகான்னு சாத்திராக ஏதே சாத்திராக ஏதே கே. அதுக்கு ஆன்சர் வந்து ஏதே சாத்திராக கேன்னு கேட்டா அப்ப எப்படி இருக்கும்னா சாத்திராக ஏதேன்னு இருக்கும். புரோ திருஷ்யமானான்னு சொல்லணும். இந்த கண் முன்னாடி இருக்காள இவதான் சாத்திராள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இங்க அந்த மாதிரி இல்ல. ஏதேக்கே இவர்கள் யாரு? ஆல்ரெடி கண் முன்னாடி இருக்காருன்றது தெரிஞ்சு விட்டார் அவர். பார்த்தங்க இவெல்லாம் யாரு அப்படின்ற. அப்ப ஏதே கே ஏதே சாத்திராக. தேங்க்யூ. சதுர்த்தः பாடः அகம் பவான் பவதி துவம் இதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ பஷ்யந்து பஷ்யந்துன்னா பாருங்கள். உச்சைஹி பட்டந்துச்ச உச்சைஹி பட்டந்து அப்படின்னா சத்தமாக படியுங்கள் அப்படின்னு அர்த்தம். அகம் அப்படின்னா நான். அகம்னா நான். பவான் அப்படின்னா நீ. ஆண் பால் பவான் அப்படின்னா தமிழ்ல சொல்லணும்னா தாங்கள் அப்படின்னு சொல்லலாம். பவதி அப்படின்னா பெண் பாலாக இருக்கக்கூடிய தாங்கள் அப்படின்னு அர்த்தம். துவம் அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். அது ஆண் பாலா இருந்தாலும் பெண் பாலாக இருந்தாலும் நீ அப்படின்னு அர்த்தம். அகம் பவான் பவதி துவம் அப்படின்னு சொல்லப்படுறது. அகம் காயகா ஆவாம் காயகௌ வயம் காயகாஹ. அகம் காயகா ஆவாம் காயகௌ வயம் காயகாஹ. அகம் ஆவாம் வயம் சஹ தௌ தே ஏஷஹ ஏதௌ ஏதே. இப்படி இருக்கு இல்லையா? சிங்குலர் ப்ளூரல் டியூவல் தேர்ட் பர்சன் விஷயத்துல அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் விஷயத்திலேயே பார்க்கிறோம். உத்தம புருஷா சம்ஸ்கிருதத்துல ஃபர்ஸ்ட் பர்சன் உத்தம புருஷா, செகண்ட் பர்சன் மத்தியம புருஷா, தேர்ட் பர்சன் பிரதம புருஷா. கேள்வி கேட்கலாம், பிரதம புருஷான்னு எப்படி வரும்? திருத்தீயா புருஷகான்னு தானே வரணும் தேர்ட் பர்சன். ஆனா சம்ஸ்கிருதத்துல பிரதம புருஷா அப்படின்னு இருக்கு தேர்ட் பர்சன்.
அகம் ஆவாம் வயம் நான் நாங்கள் இருவர்கள் நாங்கள் பலவர்கள் அதாவது இரண்டிற்கு மேற்பட்டவர்கள். அப்ப அகம் ஆவாம் வயம் அகம் காயகா. நமக்கு தெரியும் பிரதமா விபக்தி அகாராந்த புல்லிங்கம் எப்படி வரும்னு தெரியும். பாலஹ பாலௌ பாலாஹ ராமஹ ராமௌ ராமாஹ கிருஷ்ணஹ கிருஷ்ணௌ கிருஷ்ணாஹ. அதே மாதிரி காயகா காயகௌ காயகாஹ. எப்படி? அதே மாதிரி காயகா காயகௌ காயகாஹ. அப்ப அகாராந்த புல்லிங்க சப்தம் அகாராந்த புல்லிங்க சப்தः காயக சப்தः காயகா காயகௌ காயகாஹ அப்படின்னு வருது. அகம் காயகா ஆவாம் காயகௌ வயம் காயகாஹ. அகம் காயகா நான் பாடகன். ஆவாம் காயகௌ நாங்கள் இருவரும் பாடகர்கள். வயம் காயகாக நாங்கள் எல்லோரும் பாடகர்கள். பிரதமா விபக்தி இல்லையா சார்? பிரதமா விபக்தியில. அதே மாதிரி துவம் யுவாம் யூயம் அப்படின்னு இருக்கு. துவம் யுவாம் யூயம். துவம் அப்படின்னா நீ, யுவாம் நீங்கள் இருவரும், நீங்கள் இருவர், யூயம் அப்படின்னா நீங்கள் பலவர், இரண்டிற்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். துவம் சைனிகா யுவாம் சைனிகௌ யூயம் சைனிகாக. துவம் சைனிகா அதே மாதிரிதான் அகாராந்த புல்லிங்க சைனிக சப்தः சைனிகா சைனிகௌ சைனிகாக. அப்போ துவம் சைனிகா யுவாம் சைனிகௌ யூயம் சைனிகாக. நீ சோல்ஜர், யுவாம் சைனிகௌ நீங்கள் இருவரும் வீரர்கள், யூயம் சைனிகாக நீங்கள் எல்லோரும் வீரர்கள். அப்ப அகம்னா நான், துவம்னா நீ, ஆவாம் நாங்கள் இருவரும் இருவர், யுவாம் நீங்கள் இருவர், வயம் நாங்கள் எல்லோரும், யூயம் நீங்கள் எல்லோரும். அடுத்தது அடுத்தது பாருங்க. பவான் சிக்ஷகா பவந்தௌ சிக்ஷகௌ பவந்தः சிக்ஷகாः. சிக்ஷகா அப்படின்னா ஆசிரியர் அப்படின்னு அர்த்தம். சிக்ஷகான ஆசிரியர். பவான் தாங்கள் ஆசிரியர், தாங்கள் சிக்ஷகர்கள். பவான் பவந்தௌ பவந்தः அகம் ஆவாம் வயம் துவம் யுவாம் யூயம் பவான் பவந்தௌ பவந்தः. பவான் சிக்ஷகः பவந்தௌ சிக்ஷகௌ பவந்தः சிக்ஷகாः. நீ தாங்கள் சிக்ஷகர்கள், தாங்கள் இருவரும் சிக்ஷகர்கள், தாங்கள் எல்லோரும் சிக்ஷகர்கள். தாங்கள் சிக்ஷகர்கள், தாங்கள் இருவரும் சிக்ஷகர்கள், தாங்கள் எல்லோரும் சிக்ஷகர்கள். சிக்ஷகர்கள்னு சொல்றது ஆசிரியர்கள் அப்படி என்ற அர்த்தம். பவான் அப்படின்னா துவம் அப்படின்னு சொல்றதோட மரியாதா வச்சனம். மரியாதை வச்சு துவம் யுவாம் யூயம் அப்படின்னு சொல்றதோட மரியாதா வச்சனம் பவான் பவந்தௌ பவந்தः. கூடுமான வரைக்கும் இன்றைய நவீன சம்ஸ்கிருதத்துல துவம் பிரயோகம் பண்றது இல்லை. ஏன் அப்படின்னால் துவம் அப்படின்றது அந்தேவாசியாக இருக்கக்கூடிய சிஷ்யர்களை பார்த்து
பிரயோகம் பண்ணக்கூடியதான ஒரு வாக்கியம். நீ இப்ப எங்க வாத்தியார் என்ன பார்த்து சொல்லும் பொழுது, நீ வாப்பா, நீ போப்பா, நீ வாடா, நீ வாடா, நீ போடா அப்படின்னு சொல்லுவார். அது அந்தேவாசியாக இருக்கக்கூடிய எங்க வாத்தியாரே இன்னொருத்தரை பார்த்து பேசும்பொழுது கொஞ்சம் நெருங்கியவரா இருந்தா நீ வாப்பா போப்பா அப்படின்னு சொல்லுவார். மற்ற யாரா இருந்தாலும் நீங்கோ வாங்கோ போங்கோ, நீங்க படிக்கலாமே, உங்களுக்கு தெரியாது இல்லையே, நீங்க ஏன் அதை படிக்கல, இப்படிதான் பேசுவான். ரொம்ப நீ ஏன்டா படிக்காம வந்த அப்படின்னு என்ன பார்த்து கேட்பார். அப்போ சாஸ்திரத்துல துவம் சப்தம் அத்தியந்தம் பிரியமாக இருக்கக்கூடியவாளை பார்த்து சொல்லப்பட்டிருக்கு. துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ, காந்தாரி கிருஷ்ணனை பார்த்து சொல்றா. அப்ப அத்தியந்த பிரியம் எங்க இருக்கோ அவர்களை பார்த்து தெரிவிக்கக்கூடிய வார்த்தை துவம் அப்படின்னு. இப்போ அத்தியந்த பிரியம்லாம் யாரும் இல்லை, அதனால என்ன பண்ணிடுறோம், பவான் அப்படின்னு பிரயோகம் பண்ணிடுறோம் இல்லையா. அப்போ பவான் சிக்ஷகா, தாங்கள் சிக்ஷகர்கள், தாங்கள் ஆசிரியர், தாங்கள் இருவரும் ஆசிரியர்கள், தாங்கள் எல்லோரும் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். பவானுடைய ஃபெமினின் ஜெண்டர் எது அப்படின்னா பவதி. பவான், பவந்தௌ, பவந்தः, பவதி, பவத்யௌ, பவத்யः. பவதி லேடியை பார்த்து சொல்லக்கூடிய தாங்கள், தாங்கள் இருவர், தாங்கள் எல்லோரும் அப்படின்னு ஸ்திரீலிங்க பிரயோகம். தாங்கள் மாணவி, சாத்ரா, சாத்ரான மாணவின்னு அர்த்தம். தாங்கள் மாணவி. பவத்யௌ சாத்ரே, சாத்ரா சாத்ரே சாத்ராः, ரமா ரமே ரமாः. ஆகாராந்த ஸ்திரீலிங்கமாக இருக்கக்கூடிய சப்தம் சாத்ரா சப்தம். பாலா பாலே பாலாஹ, ரமா ரமே ரமாஹ, பாலா பாலே பாலாஹ, அந்த மாதிரி. சாத்ரா சாத்ரே சாத்ராஹ, தாங்கள் மாணவி. பவத்யௌ சாத்ரே, தாங்கள் இருவரும் மாணவிகள். பவத்யா சாத்ராஹ, தாங்கள் எல்லோரும் மாணவிகள். சரி, இதுக்கப்புறம் அபியாசா. இப்ப நீங்க தான் இதெல்லாம் எழுதணும். நான் அப்படியே வாசிச்சுட்டே போறேன், ஞாபகம் வச்சுன்னு நீங்க எல்லாம் எழுதுங்க. அகம் சைனிகா. சார் ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. இதுக்கு முந்தின பேஜ்க்கு நீங்க காட்ட முடியுமா? ஒரு நிமிஷம். அதுல இருந்து இல்ல இது இல்ல, அந்த சாத்ரா வந்தது இல்ல, இல்ல இதுக்கப்புறம் இதுல அந்த ஸ்திரீலிங்கத்துல ப்ளூரல் இருக்கு இல்லையா? இப்ப வந்து பவதி, பவத்யௌ, பவத்யாஹான்னு வராதா? இல்ல, பவத்யா தான் வரும். ஓஹோ. பவத்யாகன்றது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். பவத்யாக நாம கிம், தங்களுடைய பெயர் என்ன. ஓகே ஓகே. ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறேன், தங்களுடைய பெயர் என்ன, பவத்யாக நாம கிம். அதுவே ஒரு ஆணை பார்த்து கேட்டா பவதா நாம கிம். புரிஞ்சிடுது. ஷஷ்டி விபக்தி அது பவத்யாக அப்படின்றது. தேங்க்யூ சார். சரி, அபியாசா எக்ஸசைஸ். உதாகரணம் திருஷ்டுவா ரிக்தஸ்தானானி பூரயன், ரிக்தஸ்தானம் பூரயந்து. உதாகரணத்தை பார்த்து, ரிக்தஸ்தானம் fill in the blanks பூரயந்து. அகம் சைனிகா. சைனிகா அப்படின்னா சைனிகா, சைனிகௌ, சைனிகாஹ அப்படின்னு சப்தம். அகம் ஆவாம் வயம், அகம் சைனிகா, ஆவாம் சைனிகௌ, வயம் சைனிகாஹ, அகம் சைனிகா, ஆவாம் சைனிக். கரண்ட் போய்த்தா மறுபடியும். அகம் சைனிகா, ஆவாம் சைனிகௌ, வயம் சைனிகாஹ. அடுத்தது நேதாரவுன்னு இருக்கு.
ரெண்டாவது உதாரணம் பாருங்க, நேதாரவ். நேதரவ், நேதா அப்படின்னா லீடர்னு அர்த்தம். நேதா அப்படின்னா லீடர். நேதா, நேதாரவ், நேதாரஹ அப்படின்னு சப்தம். நேதா, நேதாரவ், நேதாரஹ. ऋकारान्त पुल्लिङ्गः नेतृशब्दः. ऋकारान्तः पुल्लिङ्गः नेतृशब्दः. அப்ப நேதா, நேதாரவ், நேதாரஹ. அகம் இப்ப நேதா. சொல்லுங்க. அகம் நேதா இல்ல, அதாவது ஆம். இப்ப நேதான்னு சொல்றோமே, அது இதுல இருந்து தான் வந்திருக்கா? எது? இல்ல, இப்போ இப்போ இந்தியில ஒரு பொலிட்டிக்கல் லீடரை நேதான்னு சொல்றோமே, அது இதுல இருந்து தான் வந்திருக்கா? சம்ஸ்கிருத சப்தம். இல்ல சொல்றேன். நேதா ஹிந்தியில அப்படின்றது இதே சம்ஸ்கிருத சப்தம். அது ஹிந்தியிலையும் உபயோகப்படுத்துறான். நிறைய வார்த்தைகள், சம்ஸ்கிருத வார்த்தைகளை அப்படியே எடுத்துன்னு உபயோகப்படுத்துவா ஹிந்தியில. ஆ. இது ஏன்னா எல்லாமே இப்ப பிரதம விபக்தியில தான் பாக்குறோம். புரியல. இப்போ இது இப்போ இது எல்லாமே பிரதம விபக்தி தானே இங்க இருக்கிறது. எல்லாமே பிரதமா விபக்தி தான். சரி. வெறும் நாம முதல் லெசன்ல பரிச்சயா மட்டும்தான் ஷஷ்டி விபக்தி பார்த்திருக்கோம். ஆமா. இன்னும் தித்யா விபக்தி, திருத்தியா விபக்தி எங்கேயும் போகவே இல்லை. நம்ம பிரதமா விபக்தி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது ஒவ்வொருத்துக்கும் இப்போ 3 ஜெண்டர் இருக்கு. 3 இது 3 ஜெண்டர், ஒவ்வொன்றுக்கும் 3 ஜெண்டர் இருக்காது. 7 கேஸ் மட்டும் இருக்கும். இப்போ சைனிகாக்கு ஸ்திரீலிங்கம் இருக்கும், சைனிகா அப்படின்னு இருக்கும். அதுக்கு நபும்சக லிங்கம் இருக்காது. இருக்காது. சரி சரி. ஆமா, சைனிகா இல்ல புல்லிங்கம், சைனிகா ஸ்திரீலிங்கம். இல்ல அப்போ நேதா வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் லீடர் தான். இல்ல அப்போ அது அப்படி சொல்லுங்க. இப்போ ஒரு ஜெனரலைஸ்டா இப்போ 3 ஜெண்டர், 3 சிங்குலர், டுவல் ப்ளூரல் 3, அப்புறம் 8 விபக்தினா அப்போ அது ஒரு 3/3 8/8 அவ்வளோ இது நான் ஒவ்வொரு இதுக்கும் நாம வச்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் 24 ஞாபகம் வச்சுக்கணும். 24 ரூபம், 8 3 24 ரூபம். அதான் முதல்ல சொன்னேன். ராமஹ, ராமௌ, ராமாஹ. ஹே ராம, ஹே ராமௌ, ஹே ராமாஹ. ராமம், ராமௌ, ராமான். ராமேண, ராமாபியாம், ராமைஹி. ராமாய, ராமாபியாம், ராமேபியः. ராமாத், ராமாபியாம், ராமேபியः. ராமஸ்ய, ராமயோः, ராமாணாம், ராமே, ராமயோः, ராமேஷு. இப்போ 24 வரும். இது அகாராந்த புல்லிங்க எல்லாமே 99.99% இப்படிதான் இருக்கும். இதே மாதிரி இகாராந்த புல்லிங்கம், இதே மாதிரி உகாராந்தம், இதே மாதிரி ரிகாராந்தம், இதே மாதிரி ஓகாராந்தம், இதே மாதிரி ஔகாராந்தம். இப்படி ஒவ்வொன்றும் ஆகாராந்த ஸ்திரீலிங்கம் இருக்கு, ஈகாராந்த ஸ்திரீலிங்கம், ஊகாராந்த ஸ்திரீலிங்கம். இந்த மாதிரி படிக்கணும். 8 3 தான் சொல்றேன். பட் நம்பருக்கு இந்த சிங்குலர் ப்ளூரல் அதுக்கு மாறாதா? அதுக்கு அதான் சொன்னேன். ராமஹா ஏகவச்சனம், ராமௌ திவிவச்சனம், ராமாஹ பகுவச்சனம். 1 2 3. So 8 into 3. இதுக்கு 8 cases, singular, ஜெண்டருக்கு plural, dual. சரி. அப்ப ஜெண்டருக்கு மாறாதா? அது ஜெண்டருக்கு ராமசப்தம் மாறாது. மாறு. ராமசப்தம் புல்லிங்கத்துல மட்டும்தான் இருக்கும், மஸ்குலின் ஜெண்டர்ல தான் இருக்கும். ரமா சப்தம் ஃபெமினின் ஜெண்டர்ல போகும். இப்போ நார்மலா வேர்டு இருக்கு பாத்தீங்களா? இப்போ சிம்மஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா லைன் அப்படின்னு அர்த்தம். அப்ப லைனஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு சிம்மா. அப்ப 2 ஜெண்டரும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 2, அப்போ 8 8 16 அந்த மாதிரி ஆகும். ஆமா ஆமா, 24 20 24 48 ஞாபகம் வச்சுக்கணும். 48. நார்மலாவே ஒரு சப்தம்னு எடுத்துட்டா நீங்க ஒரு 150 சப்தம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் ராமசப்தம் நான் வந்து சின்ன வயசுலேயே பைஹார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஓரளவு தெரிஞ்சு போயிடும் அகாராந்த புல்லிங்க எல்லாமே இப்படிதான் வரும் அப்படின்னு. நீங்க மோஸ்ட்லி
நேம் வந்து அகாராந்த புள்ளிங்கள் தான் இருக்கும், மஸ்குலின் ஜெண்டர்ல வர நேம். அப்போ அது எல்லாத்தையும் நான் வந்து ராமசப்தம் மாதிரி அப்படின்னு மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி ஃபீமேல் பேர் வந்து 2 தான் இருக்கும், ஒன்னு ஆ இருக்கும் இல்ல ஈ இருக்கும், பிரசன்னா அப்படின்னு இருக்கும், இல்ல மகாலட்சுமி அப்படின்னு இருக்கும். எல்லாருடைய பேரும் ஒன்னு சந்திரா அப்படின்னு இருக்கும், இல்ல மாலா அப்படின்னு இருக்கும், இல்ல வந்து லக்ஷ்மி, இந்த மாதிரி ரமணி இப்படி இருக்கும். ஒன்னு ஆன்னு முடியும், ஆ இது எண்டு வித் ஆ இல்ல எண்டு வித் ஈ அப்படி இருக்கும். சோ அந்த 2 சப்தம் நோட்டு பண்ணிட்டா நமக்கு எல்லாமே இதான் வரும். இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்ச நாள் இப்ப எனக்கு நான் வந்து பிரிலிமினரி லெவல்ல என்ட்ரன்ஸ் எல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் தெரியாது, புக்கு வச்சு நுற்று பண்ணியே ஆகணும். என்னோட வேலை என்ன அப்படின்னா பிரிலிமினரி லெவல்ல நான் சப்த புஸ்தகத்தை நுற்று பண்ணணும். என்ட்ரன்ஸ் அப்பெல்லாம் நான் 2001 சொல்றேன், இந்த 2 வருஷம் என்ட்ரன்ஸ். அந்த சமயத்துல உட்காந்து இதை நான் நுற்று பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. எங்க வாத்தியார் எனக்கு சந்தை சொல்லுவார், நான் உட்காந்து ஒரு 150 சப்தம் நுற்று பண்ணணும். இப்போ 2002 நான் எப்போ பிஏ வந்தனோ அப்பெல்லாம் நான் என்ன பண்ணோம்னா இந்த சப்தம் மாதிரி அந்த சப்தம் அப்படின்னு அனலைஸ் பண்ணோம் உட்காந்து. அதெல்லாம் நான் வந்து அந்த 3 வருஷம் பிஏல 3 வருஷம் நான் ஓட்டி ஓட்டி பார்க்கணும் என் மைண்ட்ல எந்தெந்த புது புது இன்னும் விசேஷ சப்தங்கள்னு ஒரு 50 கொடுத்துருக்காரு பாணினி. இப்போ அதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் பிஏ ஃபைனல் இயருக்குள்ள. அப்போ எம்ஏ வரும்பொழுது எல்லா சப்தமும் மனப்பாடம் ஆயிடும் ஓரளவுக்கு. இப்படிதான் படிக்கிறவாளுக்கு சொல்றேன், வெறுமனே டைம் பாஸ் பண்றவா விஷயத்துக்கு சொல்ல, இப்படித்தான் படிக்கணும்னா இது ஒரு போட்டு நான் 3 வருஷம் ஆச்சு சொல்றேன், 5 இயர்ஸ் ஆச்சு எல்லா சப்தமும் மைண்ட்ல இப்படித்தான் அப்படின்னு செட் ஆகிறதுக்கு. அப்ப எம்ஏ வந்தவொடனே என்ன ஆயிடும், இப்படிதான் ஓரளவு தெரிஞ்சு போயிடும் மொத்தம். நாம பேசி 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 பழகி எங்க வாத்தியார் சுவாமி என்ன பண்ணுவார், பேசும்பொழுது சம்ஸ்கிருத் தான் பேசணும். இன்னைக்கும் சரி எங்க வாத்தியாரோடலாம் நான் சம்ஸ்கிருத் தான் பேசிட்டு இருக்கேன், சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்ச பழக்கம் அது. மெசேஜ் அனுப்புறது கூட தமிழ் சம்ஸ்கிருத் தான் பேசுவேன், மெசேஜ் அனுப்புவேன், அவ திருப்பி ரிப்ளை சம்ஸ்கிருத் தான் பண்ணுவா. மேன் டு மேன் நேர்ல பேசிக்கிறோம் பாருங்க, அப்பதான் தமிழ்ல பேசிப்போம். அப்போ சம்ஸ்கிருதத்துல பேசினா பக்கத்துல இருக்குவா நம்மள திட்டுவா. அதனால அது கூட டக்கு டக்குன்னு சம்ஸ்கிருதத்துல மாறிடும், எப்படியாவது மாறிடும் அது. அந்த மாதிரி இருக்கும்போது தப்பு திருத்துவா. இப்ப நான் வந்து அவ்வளோ சுத்தமா ஆரம்பத்திலாம் பேச மாட்டேன். அப்படி இப்படி விபக்தி வச்சனம் ஜெண்டர் இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் எல்லாம் நான் நேற்று இட்லி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவர் தள்ளியே அடிச்சுன்னு நான் நேற்று இட்லி சாப்பிட போகிறேன்னு எப்படி வரும், உனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அகம் யஹா இட்லியும் காதித்தவான் ஆசம். எங்க அம்மாவுக்கும் எனக்குமே கூட வாக்குவாதம் வந்திருக்கு. ஞானானந்த மயந்தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வபூதானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. எல்லாரும் 99% சம்ஸ்கிருதம் வாசிக்காதவா ஸ்லோகத்தை சொல்லும்போது ஹயக்ரீவ உபாஸ்மகேன்னு சொல்லுவா. அவ பெரியவாள் எல்லாருமே சந்தை சொல்லி கொடுத்து காதால கேட்டு இப்படி பழகந்தெல்லாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே தான். அந்த இம்மு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த இந்த ஒரு வராது, ஒரு படத்துல வராது, சொம்பு கதை தான். மாப்பிள்ளை சொம்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா போய் மாப்பிள்ளை சொம்பு இருந்தாதான் கல்யாணமே பண்ணிப்பான்னு சொன்ன மாதிரி அவர் வாத்தியார் சொல்லி தரும்போது அயக்ரீவம் உபாஸ்மகேன்னு தான் சொல்லியிருப்பார். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து 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 அயக்ரீவ உபாஸ்மகேன்னு ஆயிருக்கும். அது என்ன பண்ணுவா, என்னோட வாக்குவாதமே பண்றா எங்க காத்துல, அயக்ரீவ உபாஸ்மகே தான் நீ தப்பா சொல்ற அப்படின்னு. ஹயக்ரீவம் உபாஸ்மகே, ஹயக்ரீவனை உபாசிக்கின்றோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் தப்பு திருத்தி தப்பு திருத்தி தப்பு திருத்தி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அதோட இந்த பாயிண்ட் பை பாயிண்டா கொஞ்சம் கொஞ்சமா வரும், இல்லைன்னா வராது. இந்த சான்ஸ்கிரிட் ஸ்லாங் கூட கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குல்ல சார். தமிழ் தமிழ் படிக்கிறதால அந்த ஸ்லாங்ல பேச முடியறது இல்ல. இல்ல இப்போ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? சம்ஸ்கிருதம் பேசும்பொழுது இப்போ நான் வந்து படிச்சது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில என்னன்னா எல்லாருமே நான் வாட்ச்மேன் கூட சம்ஸ்கிருத் தான் பேசி ஆகணும், வேற வழி கிடையாது.
அங்க வந்து வேற வழியே கிடையாது. கேன்டீன்ல இருந்து வேலை செய்யறவன் எல்லாம் சம்ஸ்கிருதம் பேசுவான். மொத்த பேருமே சம்ஸ்கிருதம் பேசுவா. சம்ஸ்கிருதம் ஹிந்தி இது 2 தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அதனால இப்போ என்னோட ஃப்ளூயன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ இங்கேயே படிச்சு இங்கேயே இருக்கா இல்லையா எங்க பாடசாலைல, அதாவது இங்கேயே பிஏ எம்ஏ இவாள முகுந்தன் சுவாமி இருக்கார், டாக்டர் எஸ் திருமலை சுவாமி இருக்கார், இவாள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் பேசும்போது தமிழ்காரா பேசுற மாதிரியே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நான் சொன்னேன். எப்படி தமிழ் நான்லாம் கூட அப்படியே பேசுவோம். பேசினேன். தமிழ் எப்படி பேசுறாலும் தப்பே இல்லாம சம்ஸ்கிருதம் அதே ஸ்லாங்ல வெட்டு ஒண்ணு துண்டு ரெவண்டுன்னு பேசுவான். அதேதான். அது மாதிரி இருக்கும். இப்போ ஸ்லோகம் பேச- சொன்னா இல்ல பேச 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 அதே மாதிரி வருது. இல்ல ஒரே ஒண்ணுதான், தமிழ் நம்ம பேச 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 நம்ம மாத்ருபாஷை எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு வந்துடும். இப்ப ஹிந்திக்காரன்லாம் சம்ஸ்கிருதம் பேசுவா, அப்படியே பாதிக்கு மேல வார்த்தைகள் ஹிந்தி தான் இருக்கும். எத்தனை அநேக விதமாந்தரியம் தத்திர ஸ்தானதாந்தரியம் பலியா அப்படின்னு இருக்கும். இந்த வாரம் ஒரு டைட்டில் கொடுத்து நேஷனல் லெவலில் காம்படிஷன் வச்சான்னா நாங்கள் மொத்தம் 19 ஸ்டேட்லேருந்து போவோம். நான் படிக்கிறப்போ இந்த ஹிந்திக்காரெல்லாம் என்ன பண்ணிடுவான், வெறும் அப்படியே ஹிந்திலேயே தான் பேசுகிற மாதிரி இருக்கும். எத்தனை அன்பிதம் அத்தனையும் ஸ்தானதாரியம் பலியா ஆகணும். அவன் இஸ்தான் இஸ்தான் தான், ஸ்தானம்னு அவன் வாயில வரவே வராது. இஸ்தான் 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 தான் சொல்லுவான், ஸ்தானம்னே வராது அவன் வாயில. ஸ்தானம் ஸ்தானே ஸ்தானானின்னா அவன் வாயில தர்பையை போட்டு பொசுக்குனா கூட வராது. அதுவும் இந்த உத்கிருஷ்டமா இருக்கா பாருங்க, பீகார் ஹிமாச்சலம் இதெல்லாம் இருக்கா பாருங்க, அவ வாயில சாதாரணமாகவே வரவே வராது. இஸ்தான் இஸ்தான் அப்படியே பேசுவான். ஓ அத்தியாபக் ஆரே ஆகணும், அவள் தான் அத்தியாபக் தான் வரும், அத்தியாபகான்னு வரவே வராது. நாமளே பாதி பாதி புரிஞ்சுக்கணும். அது என்ன ஆயிடும்னா நல்லா பேச 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 மாத்ருபாஷைக்கு சமானமா போயிடும். அந்த மாதிரி பழகிக்கணும் நம்ம பழகும்போது. இப்போ இதுல கவலையே கிடையாது, உங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. நீங்க இந்த சப்தங்கள்லாம் கேட்டு 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 என்ன ஆயிடும், உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். அதனாலதான் ஒரு சப்தத்தை சொல்லும்போது நீங்க நோட் பண்ணிடலாம், குறைஞ்சது நான் 5 வாட்டியாவது சொல்லுவேன் ஒரு சப்தத்தை. இப்போ சைனிகா சைனிகௌ சைனிகாஹ சைனிகா சைனிகான்னு நான் அந்த லைனையே 5 வாட்டி சொல்லுவேன். ஆம் ஆவாம் பயம் ஆம் ஆவாம் பயம் இப்படி சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம. அதனால தான் சொல்றேன், அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ புதுசா என் பையனுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து கஷ்டப்படணும். உங்களுக்கு டீச் பண்றதுல எனக்கு கஷ்டம் கிடையாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு ஃபீல்டில் நீங்க முடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. உங்க எல்லாரும் ஒரு ஃபீல்டில் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஸோ நீங்க எல்லாருமே அந்த ஃபீல்டில் இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பீங்க. இது அந்த டேபிள் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டேபிளை நீங்க நோட் பண்ணிட்டா மட்டும் போதும். அதை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டாலே ஈஸியா இருக்கும். நீங்க வந்து என் பையன் மாதிரி உங்களை வந்து நான் வந்து அடிச்சு நூற்று பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஒன்று புரியணும், அந்த ஃபார்முலாவை புரிஞ்சாலே உங்களுக்கு சுலபம் ஆயிடும், வேற ஒன்றும் இல்லை. சரி, நேதா நேதாராவு நேதாரா நேதா நேதா மகாதேவன் சார் கேளுங்க. சார் என்னோட கொஸ்டின் இல்ல இந்த நேதா பத்தி தான் என்னோட கொஸ்டின். அதாவது இப்போ இத நேதான்னு முடியறது, அதே மாதிரி முன்னாடி கூட பிதான்னு ஒரு வேர்டு வந்தது, அதுவும் வந்து ரெண்டுமே வந்து ருகாந்தார ரொம்ப அழகான கேள்வி, புரிஞ்சுச்சு எனக்கு. பிதா பிதரோ பிதரா, நேதா நேதாரோ நேதாரா, அதானே? ஏன் அது ருகாராந்த வரது இல்ல ரூவே வரது இல்லையே இங்க இந்த வேர்ட்ல? நேதா பிதா ருகாராந்தனா பித்ரு சப்தம், மூல ரூ. நான் ஒன்னு நினைச்சிட்டேன். சரி, நீங்க கேட்கறது இந்த கேள்வியா? ருகாராந்தம்னா மூல ரூட் வேர்டு இருக்கு இல்லையா, அது பித்ரு சப்தம். நேத்ரு சப்தம், தாத்ரு சப்தம், மாத்ரு சப்தம். மூல ரூட் வந்து என்ன வேர்டு இருக்கோ அப்படிதான் வரும். அதுக்கு பித்ரு சப்தத்திலிருந்து பாணினி சில சூத்திரங்கள்லாம் விதிச்சிருக்கார். அன்னைக்கே சொன்ன இல்லையா, சு ஔஜஸ் அம் ஔச்சஸ் அப்படின்னு பிரத்யயங்கள் சில விதிச்சிருக்கார். பின்னாடி நம்மளே படிப்போம் எல்லாம். அதனால நேத்ரு சப்தம்ன்றது நேதாவா மாறித்து, பித்ரு சப்தத்தோட பிரதமா விபக்தி பிதாவா மாறித்து.
பிராதிபதிகம் ஓகே பிராதிபதிகம் பிரமாதம் அடியன் பிராதிபதிகம் பிராதிபதிகம் நேதா அப்படின்னு இருக்கு. பிராதிபதிகம் நேத்ருன்னு இருக்கு. பிரத்யயம் நேதா அப்படின்னு வருது. பிரத்யய சகிதமா நேதான்னு வருது. அகம் நேதா, ஆவாம் நேதாரௌ, வயம் நேதாரஹ. அடுத்து பாருங்க அதிவக்தா அப்படின்னு இருக்கு. முக்கியமான பாஷணம் யார் பேசுறாளோ அவ அதிவக்தா. ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இந்த விஷயத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுவார் அப்படின்னா அவர் அதிவக்தா அப்படின்னு பேர். சார் எனக்கு ஒரு கொஸ்டின், வயம் நேதாராகானேவல்ல, அது எப்படி? அது அது ரூல் 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 rule தான். அந்த கிராமர் படிக்கும் போது தான் தெரியணும். நேதா நேதாரவு நேதாரா, இதுலயே பாருங்க பிதா பிதரவு பிதராக தான். ஆனா நேத்திரு சப்தத்துல நேதா நேதாரவு நேதாரஹான்னு இருக்கு. ம். அதெல்லாம் ரூல். அந்த சப்த ரூபத்தை படிக்கும் போது தான் தெரியும். ஓகே. அதாவது கிராமர்ல ஷட்லிங்க பிரகரணம் அப்படின்னு ஒரு பிரகரணம் இருக்கு. அந்த பிரகரணம் வாசிக்கும் போது தான் நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். ஓகே சார். அதிவக்தா அப்ப என்ன வரும்? அகம் அதிவக்தா, ஆவாம் அதிவக்தாரௌ, வயம் அதிவக்தாரஹ. அதிவக்தா அதிவக்தாரௌ அதிவக்தாரஹ. அதிவக்தா அதிவக்தாரௌ அதிவக்தாரஹ. ஓ, அப்ப இதுவும் ஒரு காராந்த. ஆமா, அதிவக்திரு சப்தம். ரிகாராந்த புல்லிங்கா அதிவக்திரு சப்தா. அதிவக்தா அதிவக்தாரௌ அதிவக்தாரஹ. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ரூட் வேர்டு வந்து அது என்னங்கிறது எப்படி நம்மளுக்கு பழக்கத்தை தான் கண்டுபிடிக்கணுமா? வழக்கத்துல அந்த சப்தமஞ்சரி புஸ்தகத்துல இருக்கும் ஒண்ணு. கிராமர் வாசிக்கும் போது தெரியும் எது எதுக்கு ரூட் வேர்டு ஏன் இப்படி வந்ததுன்னு. ஓஹோ, ஓகே. சுவாமி முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல என்ன சொன்னேன்? ரூட் வேர்டு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? எதனால கண்டுபிடிக்கிறது? அதாவது பாணினியோட கிராமர் வாசிச்சா தெரியும். அது வாசிக்கும் போது நமக்கு புரியும். அடுத்த வருஷம் நம்ம சந்தி சமாசம் வாசிப்போம் இல்லையா, அப்பவே நமக்கு ஓரளவு தெரிஞ்சுடலாம். ஓகே. அகம் கவிஹி, இகாராந்த புல்லிங்கா கவி சப்தா, ஹரி சப்தம் மாதிரி. ஹரிஹி ஹரி ஹரயஹா அப்படின்ற மாதிரி. ஹரிஹி ஹரி ஹரயஹா. கவிஹி கவி கவயஹா. கவிஹி கவி கவயஹா. அகம் கவிஹி, ஆவாம் கவி, வயம் கவயஹா. அகம் கவிஹி, ஆவாம் கவி, வயம் கவயஹா. கவிஹி கவி கவயஹா. சிசுஹு, கவிஹினா போயட். அகம் சிசுஹு. சிசுஹு அப்படின்னா குழந்தை. அகம் சிசுஹு. சிசுஹு சிசு சிசவஹ. சிசுஹு சிசு சிசவஹ. சிசு குருஹு குரு குரவஹ. உகாராந்த புல்லிங்கः. குருஹு குரு குரவஹ. உகாராந்த புல்லிங்கः. அகம் சிசுஹு. சிசுஹு சிசு சிசவஹ. அப்போ கரண்ட் சிசுஹு சிசு சிசவஹ. அகம் சிசுஹு, ஆவாம் சிசு, வயம் சிசவஹ. இன்னைக்கு சரி பண்ணிட்டேன். இனிமே கரண்ட் இல்லைன்னா கூட கிளாஸ் ரெகுலரா இருக்கும். அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன். ஸோ இனிமே அந்த தடங்களும் நம்ம கிளாஸ்ல இருக்காது. கூடுமான வரைக்கும் 8 மணிக்கு கிளாஸ் வச்சுக்கலாம். என்னோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை இப்போ. அதனால எனக்கு நான் டேப்லெட்ஸ்லாம் போட வேண்டியிருக்கு. நம்ம 8 to 9 கிளாஸ் வச்சிடலாம் கரெக்டா. அகம் சிசுஹு அந்த மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் கண்டினியூஸா கிளாஸ் இருக்கும் ரெகுலரா. நாளையிலேருந்து 3 நாளைக்கு நான் காஞ்சிபுரம் போறேன். கைடா போறேன். ஒரு 36 பசங்களை அழைச்சிட்டு
ஆனால் அதுக்கப்புறம் ரெகுலராக அடுத்த வாரத்துலேருந்து ரெகுலராக இருக்கும். சனி ஞாயிறு கிளாஸ் சரி பேர்னா திங்கள் கிளாஸ் இருக்காது, ஞாயிறு திங்கள் கிளாஸ் இருக்காது. ஏன்னா திங்கக்கிழமை வந்து இது நமக்கு ஜெயந்தி, அதனால இருக்காது. அநேகமா இந்த வெள்ளிக்கிழமையும் இருக்காது. ஏன்னா பாதுகாசம் என்டோமெண்ட் லெக்சர், பாதுகாசம் லெக்சர் சீரியஸ் ஆரம்பிக்கிறோம் நம்ம காலேஜ் மூலமா. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில இருக்கும். இந்த வாரம் மட்டும் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ, ஏன்னா சோகத்தூர் டாக்டர் பி ராமானுஜம் சுவாமி பெங்களூர்ல இருந்து உபன்யாசம் பண்ண இருக்காரு. அது அதனால அது மீனிங்கோட மட்டும் சார் பாதுகாசாஸ்திரம் பாதுகாசம் மீனிங்கோட. அவதாரிக்க ஓ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பத்ததி உபன்யாசம். ஓகே ஓகே. உபன்யாசம், நாட் டீச்சிங். டீச்சிங் இல்ல, உபன்யாசம். டீச்சிங் இல்ல, உபன்யாசம். ஆ அது போடுறேனா சார்? காலேஜ் டிஜிட்டல் கேம்பஸ் மூலமா நடக்கிற உபன்யாசம். ஆ, ஒவ்வொரு போய்- வீக் அது நடந்துட்டே இருக்கும் லெக்சர்ஸ். அது மதுராந்தகத்திலே இருக்கா எது காலேஜ்? உங்க காலேஜ் எங்க இருக்கு? மதுராந்தகத்திலே இருக்கு. மதுராந்தகத்தில். சரி. அகம் சிசுஹு ஆவாம் சிசு வயம் சிசவஹ. அகம் சிசு அகம் சிசுஹு ஆவாம் சிசு வயம் சிசவஹ. கொஞ்சமா விடு போதும். சிசுஹு சிசு சிசவஹ. அது போதும். ஒரு வாழைப்பழம் இருந்தா அகம் சிசுஹு ஆவாம் சிசு வயம் சிசவஹ. சாது சாதுஹு சாது சாதவஹ. சாதுஹு சாது சாதவஹ. சாதுஹு சாது சாதவஹ. சாதுஹு சாது சாதவஹ. சாது சாதுஹு அப்படின்னா நல்லவர், இரண்டு நல்லவர்கள், எல்லோரும் நல்லவர்கள். சாதவஹா. இன்னொன்னு சாதுஹு அப்படின்னா இந்த முனிவர்களுக்கு கூட சாதுன்னு சொல்றான். சாதுஹு அப்படின்னா சாதுஹு அப்படின்னா சத்குணம் நிறைந்தவர் அப்படின்னு அர்த்தம். சத்குண பரிபூர்ணர் அப்படின்னு அர்த்தம். எந்த காரணத்துக்கு கொண்டும் தவறு இழைக்காதவர்கள், அதிர்ந்தும் கோவப்படாதவர், தெரியாம கூட கோவப்பட மாட்டார். அவர் எந்த உயிரினத்திற்கும் தீங்கு நினைக்க மாட்டார். அந்த மாதிரி இருக்கிறவர் சாதுஹு. அதிபக்தான்றதுக்கு என்ன சொன்னீங்க நீங்க? அதிபக்தா அப்படின்னா முக்கியமா பேசுறவர், மெயின் ஸ்பீக்கர். தேங்க்யூ சார். அகம் சாது ஆவாம் சாது வயம் சாதவஹ. அகம் சாது ஆவாம் சாது வயம் சாதவஹ. அகம் சாது ஆவாம் சாது வயம் சாதவஹ. இங்க பாருங்க, இதெல்லாம் கொடுத்துருக்கா பாருங்க. ஏதானி ரூபானி புனப்புனக உச்சைஹி படந்து. மீண்டும் மீண்டும் சத்தமாக படியுங்கள். இதெல்லாம் ஏகவச்சனம், திவிவச்சனம், பகுவச்சனம். அகாராந்த புல்லிங்க சப்தம். யுவகஹ யுவகௌ யுவகாஹ. யுவகஹன வாலிபர், யூத். யுவகஹ யுவகௌ யுவகாஹ. घटः घटौ घटाः. घटः न पाट. घटः घटौ घटाः. घटः घटौ घटाः. युवकः युवकौ युवकाः. घटः घटौ घटाः. मयूरः मयूरौ मयूराः. मयूरः मयूरौ मयूराः. मयूरः न पीकाक. मयूरः मयूरौ मयूराः. அதே மாதிரி இகாராந்த புல்லிங்கஹா. இகாராந்தத்துல சொல்ற பாருங்க. கவிஹி கவி கவயஹ. கவிஹி கவி கவயஹ. கவிஹி கவி கவயஹ. கவிஹின்னு அர்த்தம் தெரியும். முனிஹி முனி முனையஹ இப்படி சொல்லணும். இகாராந்த புல்லிங்கஹ கவி சப்தா. கவிஹி கவி கவயஹ. இகாராந்த புல்லிங்கஹ முனி சப்தா. முனிஹி முனி முனையஹ. முனிஹின முனிவர். முனிஹி முனி முனையஹ புல்லிங்கம்.
துவனிஹி துவனி துவனயः. துவனிஹின சப்தம், துவனிஹின சப்தம். துவனிஹி துவனி துவனயः. கட்டகன்னா என்ன சொன்னீங்க? பாட்டு, பானை. உகாராந்த புல்லிங்க சப்தः புல்லிங்கः. शिशु शब्दः शिशुः शिशु शिशवः. शिशुना குழந்தை. குருஹு குரு குரவः. குருஹு குரு குரவः அப்படின்னா ஆசிரியர். ऋकारान्त पुल्लिंग भ्राता भ्रातृ शब्दः. भ्राता भ्रातरौ भ्रातरः. भ्राताना அண்ணன், அதாவது பிரதர், அண்ணன் இல்ல. ज्येष्ठ भ्राताना, ज्येष्ठ भ्राताना அண்ணன், கனிஷ்ட भ्राताना தம்பி. அப்போ भ्राताना அனுஜன் அப்படி- அடியே அனுஜன் அது இல்ல. அக்ரஜஹா அனுஜஹா அது வேற. பிராத்தான சகோதரன் அர்த்தம், உடன் பிறந்தோர்னு அர்த்தம். ஜேஷ்ட பிராத்தான பெரிய அண்ணன், பெரிய அண்ணா, கனிஷ்ட பிராத்தான தம்பி. இல்லையா? நான் தப்பா சொல்றேன். சாரி சாரி. பிராத்தான அண்ணன் தான். பிராத்தான அண்ணன். மம பிராத்தரா. அனுஜன்னா தம்பிய சொல்றாங்க. இல்ல, அனுஜன்னா தம்பி, அக்ரஜன்னா அண்ணா, அது ஒரு ஃபார்ம். ஆ. அக்ரஜஹா அனுஜஹா அப்படின்னு, முன் பிறந்தோர் பின் பிறந்தோர் அப்படின்னு. பிராதா அப்படின்னா பிரதர்னு அர்த்தம். பிரதர் வந்து ரெண்டு பேரையும் சொல்லணும் இல்லையா? பிராதா அப்படின்னா பிரதர்னு அர்த்தம். புரியல? கரெக்ட். நான் சொன்னதான். பிராத்தானா பிரதர்னு அர்த்தம், அவ்வளவுதான். பிரதர்னு அர்த்தம். அப்போ பிராத்தானா ஜேஷ்ட பிராத்தானா அண்ணன், கனிஷ்ட பிராத்தானா தம்பி. சரி. பிதா பிதரோ பிதரஹா. பிதான்னா அப்பா. பிதா பிதரோ பிதரஹா அப்பா. கர்த்தா கர்த்தாரோ கர்த்தாரஹா. கர்த்தானா செய்யறவன், காரியத்தை செய்யறவன், எஜமானன். அகம் கர்த்தா, அஸ்மின் காரிய அகம் கர்த்தா. இந்த பாடம் நடத்துதல் என்கிற காரியத்தில் நான் தான் கர்த்தா. சரியா? கர்த்தா அப்படின்னா செய்யக்கூடியவர். அகம் கர்த்தா. கடஸ்ய கர்த்தா குலாலா. கடத்தினுடைய கர்த்தா யாரு? குலாலன். इकारांत स्त्रीलिंग शब्द, स्त्रीलिंग मति शब्द. मति मति मतयः. मति न इंटेलेक्चुअल माइंड. मति मति मतयः. तिथि तिथि तिथयः. तिथि न तिथि. प्रथमा द्वितीया तृतीया चतुर्थी पंचमी षष्ठी सप्तमी अष्टमी नवमी दशमी एकादशी द्वादशी त्रयोदशी चतुर्दशी अमावासै சொல்றோமோ இல்லையா? வரது அமாவாசை தானே, அப்போ அமாவாசை தான். அமாவாசை அப்படின்னு சொல்றோமோ இல்லையா? அதனால திதிஹி. ஏன்னா வந்தா அது ஒரு கஷ்டம் இருக்க. எதுக்கு சொன்னேன்? ஆனா கோச்சுடுவா. இந்த அமாவாசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நவராத்திரி வேற. அந்த 10 நாள் 11 நாள் நம்ம பாடு இருக்கு பாருங்க. தினம் டிரைவர் உத்தியோகம் தான். சாயங்காலம் கிளாஸ் கிடையாது. வந்தாதான் 8 மணிக்கு கிளாஸ். அப்படி ஏறினா ஒவ்வொரு ஆத்துலையும் சுண்டல் சாப்பிட்டு தெம்பாயிடுவோம். அவளுக்கு தான் வெத்தலை பாக்கு கொடுப்பான், நமக்கு கொடுக்க மாட்டான். நமக்கு ஒரு பாக்கெட் சுண்டல் கொடுப்பான். அந்த சுண்டல் சாப்பிட்டு வரணும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த பொம்மை வேற. எல்லா இடத்துலயும் போய் உட்காந்துக்கணும். அது வேற. இவா நம்மளை பார்த்துட்டு வாங்க வாங்க சுவாமி, உள்ளே இல்லை உள்ளே இல்லை அப்படின்னு, உள்ள வாங்க உள்ள வாங்கன்னுவா. நம்ம உள்ள போய் உட்காந்தா ஒவ்வொருத்தரும் இந்த பாட்டு பாடுறேன்னு பாப்பாரு. யாமினி மேடம் மாதிரி பாட்டு பாடினா நல்லா கேட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கூட பாட மாட்டா. இந்த பாட்டு பாடுறேன்னு ஆரம்பிப்பா பாருங்க, பிரமாதமா இருக்கும் இந்த 11 நாள். ஈகாராந்த ஸ்திரீலிங்க சப்தா நதி சப்தா. நதி நத்யோ நத்யா. நதினா இது, நதினா நதி, ஆறு. பகினி பகின்யோ பகின்யா. பகினியா சகோதரி, சிஸ்டர்.
இருமா. भगिनी भगिन्यौ भगिन्यः भगिनी भगिन्यौ भगिन्यः उकारांत स्त्रीलिंगः धेनु शब्दः धेनुः न पशुमाडु कौ धेनुः धेनु धेनवः धेनुः धेनु धेनवः रज्जुः रज्जु रज्ज रज्जवः रज्जुः न कयरु रोप रज्जुः रज्जु रज्जवः அப்படின்னா ரோப்புன்னு அர்த்தம் கயறு. அப்புறம் ஊகாராந்த ஸ்திரீலிங்கா வது சப்தா வது வத்வோ வத்வஹ பிரைடு வது புதுமண பெண் வது வத்வோ வத்வஹ. அடுத்து சுவாமி வேற ப்ளீஸ் ஜாயின் போட்டார். ஒரே ஒரு நிமிஷம். ऋकारांत स्त्रीलिंग शब्द माता मातरौ मातरः माताना अम्मा माता मातरौ मातरः माताना अम्मा मातृ शब्दम தானே இது मातृ शब्दம். ऋकारांत पुल्लिंग स्त्रीलिंग मातृ शब्द माता मातरौ मातरः. इकारांत नपुंसकलिंग शब्द दधि शब्द दधि दधिनी दधीनी दधि दधिनी दधीनी दधीन तैर कर्ड दधि दधिनी दधीनी. उकारांत नपुंसकलिंग नपुंसकलिंग वस्तु शब्द वस्तु वस्तुनि वस्तूनि वस्तुन पोरुल वस्तुन पोरुल वस्तु वस्तुनि वस्तूनि वस्तु அப்படினா பொருள்னு அர்த்தம். வஸ்து வஸ்துனி வஸ்தூனி. சரி, இதோட இருக்கட்டும் இந்த கிளாஸ். நாம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சா 8 மணிக்கு பார்ப்போம். அன்னைக்கு எதுவும் ப்ரோக்ராம் இல்லைன்னா 8 மணிக்கு கிளாஸ் உண்டு. அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை ப்ரோக்ராம் தான் வெள்ளிக்கிழமை உண்டு. அப்படி வெள்ளிக்கிழமை இருந்தால் சனிக்கிழமை வச்சுக்கலாம். சனிக்கிழமை மோஸ்ட்லி அங்கே வந்துட்டு இருப்பேன், வேண்டாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வச்சுக்கலாம், 8 மணிக்கு வச்சுக்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.